ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. இது தினத்தோறும். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு முகம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது, இல்லை ரொம்ப உங்கள் முகம் சோர்வாக டல்லாக தெரியுது அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஒரே டைம் போட்டால் போதும், அந்தளவுக்கு செம்ம பிரைட் ஆயிடுவீங்க. இப்போ வாங்க அந்த ஃபேஸ் பேக் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதை போட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஊறட்டும். 15 to 30 மினிட்ஸ்னாச்சு, ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. உங்கள்கிட்ட கசகசாவை பவுடராகவும் கிடைக்கும் நம்மளுக்கு கடையில். உங்கள்கிட்ட கசகசா இருந்தது, பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துனா இந்த மாதிரி ஊறணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு கசகசா வந்து ஊறணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வச்சுருக்கோம். பவுடர்னால் நீங்கள் அப்படியே சேர்த்திக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்து பாருங்கள் ஊறி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பவே. இது கூட நான் நெக்ஸ்ட்டு சேர்க்குறது பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு. இது வந்து வீட்லேயே நான் அரைச்சி வச்ச அரிசி மாவு. இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக நான் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருப்பேன். நம்ம கடையில் இருக்கிற அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன அப்படின்னா நம்ம ஒரு உப்பு சேர்ப்பாங்க. நம்ம பூச்சியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். பேக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் அரிசி மாவு அரைக்கிறது. இதை அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணவே பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸில் இருந்து கீழே விழுந்துடும். அதுக்காக இப்போ இதை நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஊறட்டும். ஏற்கனவே கசகசா ஒரு அரை மணி நேரம் ஊறிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறுனா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி மசிகிற அளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ இதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டான இதில் இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட ஒரு அடி அடிக்கிறதா இருந்தால் கூட மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்க்ரப்பாக தான் வேணும். அதனால தான் நம்ம மிக்சியில் வந்து அடிக்காமல் நான் இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நோஸில் பார்த்திங்க அப்படின்னா, மூக்கில் பார்த்திங்க அப்படின்னா கருப்பாக இருக்கும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய பேத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா. அது இப்போ இந்த வெயில் காலம் நல்லாவே இருக்கும். நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயிலெல்லாம் போனால் நம்மளுக்கு ஆயில் ஃபேஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இருக்கும். ஆயில் அது வெளியே வர முடியாமல் அது பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸாக நம்ம வந்து ஃபேஸில் அது மாறிடுது. இப்போ இது வந்து லிப்ஸுக்கு கீழேயும் நல்லா இந்த மாதிரி அப்ளை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அங்கேயும் மூக்கில் மட்டும்தான் வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் நிறைய இருக்கும். மற்ற இடத்துலலாம் அவ்வளோக்கா இருக்காது ஃபேஸ் ஃபுல்லுமே. அதனால் ஃபஸ்ட்டு இது நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்குவோம். நம்ம ப்ரஷ்லையெல்லாம் இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கையில் தான் வந்து நம்ம தேய்ச்சிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ மூக்கில் ஃபுல்லும் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம கையில் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்க்ரப்பர்னு கேட்டால் கடையில் கிடைக்கும். சிலிக்கான் ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். அது கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். 60 ருபீஸ், 90 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. பான்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்களா ரெவலான் அதுலாம் இருக்குது. அது வாங்கி கூட நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸில் ஃபுல்லுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு 2-3 ஷேடு வந்து நல்லா உங்களுக்கு ஃபேஸ் பிரைட்டாகும். நீங்கள் ஒரு சில பேக்கெலாம் பார்த்திங்கன்னா போட்டுட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணினதையுமே செம்ம பிரைட்டாக எஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பேக் தான் இதுவுமே. அதனால் நீங்கள் வந்து போட்டதையுமே ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பேக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் நல்லா வந்து பிரைட் ஆகிறதும் 2-3 ஷேடு நல்லாவே பிரைட் ஆகும். நீங்கள் அது கண் கூட பார்க்கலாம். இதை ஃபேஸ் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்குவோம். எப்போவுமே ஸ்க்ரப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பொழுதிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேக்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2-3 முறை கூட போடலாம். ஆனால் இந்த பேக் வந்து ஒரு மந்த்லி ட்வைஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே போதும். இது ஸ்க்ரப் அப்படிங்கிறதுனால அதுலேயே உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபேஸ் ஃபுல்லுமே பாருங்கள், ஃபுல்லுமே அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி மேக்ஸிமம் இது வந்து ஒரு 30 மினிட்ஸ், 20 to 30 மினிட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நல்லா காஞ்சிட்டு நார்மலாக எப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம்ல அதே மாதிரி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக எப்போவுமே வந்து நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம எந்த ஒரு பேக் போட்டாலும் சரி, மேக்கப் போட்டாலும் சரி, கழுத்துக்கும் சேர்த்தி போடணும்.
கழுத்து காது 2 சேர்த்து போட்டால் தான் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி, மேக்கப் போட்டாலும் சரி, ஒரே மாதிரி ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கணும். அதுக்காக நான் இன்னைக்கு கழுத்துக்கு போடலை, நீங்கள் மறக்காமல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து ஃபேஸில் இது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் எப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முகம் பார்த்திங்க அப்படின்னா செம சூப்பராக நல்ல ஒரு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு க்ளோவாக இருக்குது. சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம ஃபேஸ் தொட்டாலே பார்த்திங்க அப்படின்னா செம சாஃப்டாக இருக்கும், நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும். அந்த மூக்கில் இருந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஸ்கெல் எல்லாமே சுத்தமாக ரிமூவ் ஆயிடும். நம்ம வலிக்கிற அளவுக்கு வந்து பார்லர்லாம் போய் அழுத்தியெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நம்ம வீட்லேயே வந்து இதை ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.